வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் நேர்முகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே முருகனிடம் நான் பிரார்த்திக்கிறேங்க. சரி, நாம் இன்றைய வீடியோ பதிவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயனுள்ள தகவலாக பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் சொல்கிறீங்க, ஒரு சிலர் சொல்ல தயங்குறீங்க. அதாவது பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்க ஒரு ஸ்கேமை பற்றி பார்க்க போகிறோம். அதனால இன்றைய வீடியோ பதிவானது ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு பதிவாக அமைஞ்சிருக்கு. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். அதனால பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்று செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகன் நிகழ்த்திய அற்புதங்கள் ரொம்ப அசத்தலாக இருக்கும். நம்ம பதிவுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் முருகனுடைய வெறும் ஒரு படம் நம்ம கையில் வச்சிருந்தாலும் அவர் தரக்கூடிய ஒரு பலமானது அசுர வேகத்தில் இருக்கும் அப்படின்றதும், அதே சமயம் நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு ஏதேனும் சதி பண்ணுறாங்களா இல்லையான்றதும் முருகன் நமக்கு உணர்த்தி அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது முருகன் நமக்கு உணர்த்துவாருங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு பதிவு தான். சிங்கிள் பேரண்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தெம்பியும் தரக்கூட ஒரு பதிவாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பல பேருக்கு முருகன் ஒரு அண்ணனாகவும் தம்பியாகவும் ஒரு அப்பாவாகவுமே இருந்து அவங்கள அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாருல்ல. அப்படி முருகனையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் இது. சகோதரி மும்பையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நடந்த அற்புதம் நான் ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அதாவது இவங்க எப்படி முருகனை கைப்பிடிச்சாங்க அப்படின்றத விட, முருகன் எப்போ எந்த தருணத்தில் சகோதரியும் சகோதரியோட குடும்பத்தையும் கையில் பிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருக்கும். சகோதரியோட கணவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. சகோதரி இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கவே தான் அவங்க மும்பைக்கு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் கணவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போகிறாரு. அவர் அப்போ இறந்து போகிற நேரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் சின்ன சின்ன வயசுல விட்டுட்டு தான் அவர் இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அது வரைக்கும் இவங்க எந்த தெய்வத்தையும் ஒரு புடிமானத்தோட வழிபாடு செய்யல. இருந்தாலும் அவர் ஓம் சக்தி அம்மாவுக்கு மாலை போட்டுட்டு போகக்கூடிய ஒரு பக்தரா இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில்ன்றது நம்ம என்ன பண்ணாலும் விதியானதை நம்ம மாற்ற முடியாதுல்ல. அப்போ எவ்வளவோ வழிபாடுகள் செய்துமே தான் கணவர் இறந்துட்டாரு அப்படின்றதுனால என் சகோதரிக்கு எல்லா கடவுள் மேலேயுமே ஒரு விரக்தி இருக்கு. அதுல இருந்து இவங்க எப்படி முருகனை கைப்பிடிச்சாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு அசத்தலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்பா இறந்துருவே குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்களே. மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் பெரியவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு தடவை ஏதாவது பெரிய கோவிலுக்கு போய் நம்ம முடி இறக்குறது நல்ல விஷயம் அப்படின்னு திருச்செந்தூருக்கு போக சொல்றாங்க. இவங்களுக்கு விருப்பமே இல்லாம தான் தான் பிள்ளைங்களை கூட்டிட்டு இவங்க திருச்செந்தூர் போறாங்க. சாமியை பார்க்குற வரிசையில நிக்கிறாங்க. 2 புள்ளிகளோட வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. கிட்ட கொஞ்ச நேரத்துல சாமியை பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல சரியா திரை போட்டுறாங்க. அப்போ சகோதரிக்கு சரியான கோபம். என்னன்னா, நான் இந்த கோலத்துல வந்ததை உனக்கு கூட பார்க்கறதுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளைங்க 2 பேரையும் கையில பிடிச்சிக்கிட்டு விறுவிறுன்னு வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல அவங்க சாமியை பார்க்காமல அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க தான் சாமியை பார்க்கலையே, அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்கலையே தவிர, ஆனா முருகப்பெருமானோட பார்வை இந்த சகோதரி மேலையும் அவங்க குடும்பத்து மேலையும் அழகா விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தருணத்திலேயே முருகப்பெருமான் அந்த குடும்பத்தை கையில பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எப்போ அன்னைக்கு சாமியை பார்க்காம இவங்க வீட்டுக்கு வந்தாங்களோ, ஆனா அதுக்கு அடுத்ததுல இருந்தே முருகன் மேல என்னமோ தெரியல ஒரு எண்ணம் நாட்டம் வந்துருச்சு. முருகன் அவங்களை ஆட்கொண்டுட்டாருல. சஷ்டி தோறும் விரதம் இருக்கிறது, வழிபாடு செய்யறது, வருடந்தோறுமே திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு இப்படிதான் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா காவலா முருகப்பெருமான் இருக்கிறாரு இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல இக்கட்டான சூழ்நிலைகளில் சகோதரியை முருகப்பெருமான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. யாருமே இல்லைன்னு எப்போவுமே நீ கவலைப்படாத, உனக்கு நான் துணையாக இருக்கேன், உன் குழந்தைங்களுக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு முருகப்பெருமான் உணர்த்தாத நேரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சகோதரி இப்போ அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ எதாச்சா அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஃபோன் வருது. பையன் தான் எடுத்து பேசுறாரு. யாரோ ஃப்ரெண்டு என்னமோன்னு சொல்லி தம்பி பேசுறாங்க வெளியே நின்று. ஆனால் பேசுறது அந்த பக்கம் ஒரு ஜென்ஸ் குரல் கேட்குது. அதுவும் ஹிந்தியில் பேசுகிறாங்கன்றத புள்ள கொண்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க இருக்கிறது மும்பையாக இருக்கலாம், ஆனால் அவங்க வேலை செய்யக்கூடிய இடம் முழுக்க முழுக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும். வீட்டுக்குள்ளே புழங்குறதா இருக்கட்டும், கடற்கண்ணி போகிறதா இருக்கட்டும், கடற்கண்ணியில் கூட எங்கேயாவது ஒரு இடங்களில் மட்டும்தான் ஹிந்தி பேசுவாங்களாம். மற்றபடி தமிழ் மட்டுமே தான் இவங்க பேசுவாங்க. ஹிந்தி ஓரளவுக்கு தெரியுமே தவிர சரளமாக பேசினது அந்த மொழி பேசும்போது ஒரு தடுமாற்றமானது இருக்கும்ல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த ஃபோன் தம்பி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, பூஜை பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு முருகர் படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கையில் வேலவருடைய படம் கையில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்கிறேன். இவங்க அந்த நேரத்துக்கு தம்பி கொண்டு ஃபோன் கொடுக்குறாங்க. ஃபோன் இவங்க வாங்கி பேசுகிறாங்க. அவர் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க. எந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபோன் எல்லாம் வரும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் தான்
பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, அம்மா உங்கள் பையன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, சீக்கிரமாக நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு வந்து அங்கேருந்து சொல்கிறாரு. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம்? திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது, நான் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறேன் அப்படின்னாலும் கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்கும். என்னமோ ஏதோ தெரியல, என்ன தப்பு பண்ணுமோ, என் பையன் என்ன பண்ணணும், இப்படிலாம் நம்ம மனசுக்குள்ளே கேள்விகள் வர்றது சகஜமான ஒரு விஷயம் தான். நாம் உடனே என்ன பண்ணுவோம்? என்னங்க என்ன ஆச்சுங்க, என்னங்க தப்பு பண்ணா, இப்படி தானே நம்ம பேசுவோம். ஆனால் அந்த இடத்துல சகோதரி முற்றிலும் மாறுபட்டு அவங்க பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு கணம் கூட என் பையன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட ஆப்போசிட்டில் வந்து இவங்க பேசுகிறாங்க. அது எப்படி இந்திலேயே சவடால் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் கூட வந்து மனசில் பயமோ பதட்டமோ இல்லாமல் பேசுகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் எங்கே இருந்து ஃபோன் பண்ணாலும் சரி, எதுக்காகவும் தயங்காமல் தைரியமாக வந்து நீங்கள் பேசணும். அப்போ சகோதரி கேட்குறாங்க, என் பையன் சின்ன பையன் இப்போ தான் 9வது படிச்சுட்டு இருக்கான், அவன் என்ன தப்பு பண்ணியிருக்க போகிறான் அப்படின்னு இவங்க கேட்க, இல்லை உங்கள் பையன் என்ன ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கானா, அவன் ஃபோனில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், அது மூலிமா அவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் உடனே கூட்டிகிட்டு வாங்கன்னு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அந்த நம்பர் உள்பட எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, நம்ம பேர் நம்ம ஃபோன் நம்பர் எடுத்து பேசுகிறாங்கல்ல, அப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் அவங்க பேசுவாங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க நம்பிக்கை தர வகையில் தான் வந்து அவங்க பேசுவாங்க. சகோதரி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நான் என் பையன் வந்து தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, அதனால நீங்கள் நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து அவன் என்ன தப்பு பண்ணால் என்ன கம்ப்ளைண்ட் இருந்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சகோதரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கேருந்தும் வந்து அப்படியெல்லாம் இல்லை, அவங்க பையன் வந்து ஃபோன் எடுத்து தப்பான விஷயம்லாம் அவன் பண்ணியிருக்கிறான், அவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்தே ஆகணும், உங்கள் பையனை நீங்கள் சீக்கிரம் கூப்பிட்டு வரலன்னா நாங்கள் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இவங்க ஒரு நிமிஷம் கூட தயங்கவே இல்லை. என் பையன் தப்பு பண்ணதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, இவ்வளோ பேசுகிறீங்களே, நீங்கள் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன தப்பு பண்ணா ஏது, அவங்ககிட்ட ஃபோன் தரக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, புள்ள வந்து படிக்கிறதுக்காக தான் அவன் ஃபோன் எடுக்கிறான், அவன் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் சரியாக தான் ஃபோனை பயன்படுத்துகிறான்ற உள்பட எல்லாமே எனக்கு தெரியும், அவன் கையில் ஃபோன் கொடுக்காதான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு இவங்க தைரியமாக இவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது உடனே இவங்களுடைய மச்சினர் வந்து வரார். வந்ததும் ஃபோன் வாங்கி, அண்ணி நீங்கள் சும்மா கம்மனே இருங்க, இது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன கூட கூட நீங்கள் சவடால் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், எங்கே கூப்பிட்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் ரொம்ப தயக்கமாக பேசுகிறார். சகோதரி வந்து உடனே ஃபோனை பிடிங்கி, நாம் எந்த தப்பும் பண்ணலை, எதுவாக இருந்தாலும் நேரடியாக வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சத்தமாக பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்க மச்சினர் சொல்கிறாங்க, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க, 2 நாளைக்கு ஃபோனை எடுக்காதீங்க அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த தப்பும் நம்ம பண்ணலான்னு போது நம்ம ஏன் பயப்படணும், யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவ்வளவும் அவங்க வந்து கையில் வேலை வர வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவங்க பையனாக இருக்கட்டும், அவங்க பொண்ணாக இருக்கட்டும், அம்மா நீ அப்படி பேசுனேன் அப்படியே ரொம்ப ஆச்சரியத்தோடு அவங்க பார்க்குறாங்க. இப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு ஸ்கேமு, நம்மளை ஏமாத்துறதுக்காக நம்மளை பயமுறுத்தி ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்துடுவாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னும் போது, இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோ பணம் வந்து நீங்கள் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்களோட குறிக்கோளே இதுதான், நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வகையில் போய் சொல்லி நம்மளை பயமுறுத்தி அந்த இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்து நம்ம கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலை தான் இது. அது இல்லாமல் வேற ஏதேனும் வகையில் கூட உங்களை மிரட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதே போல் இன்னொரு சம்பவமே சொல்கிறேன் கேளுங்க. அதுவுமே வந்து ஒரு சகோதரி தான் பகிர்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து நாங்கள் பேசுகிறோம், நான் வந்து ஒரு டாக்டரு, நாங்கள் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கிளினிக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம், அப்போ எனக்கு இங்கே யாரையும் தெரியாது, நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு ஃப்ரெண்டு போல் ஒரு கைட்லைன்ஸில் இருந்து எங்களை வந்து வழி நடத்துங்க, எங்களுக்கு இந்தியாவில் யாரையும் தெரியாது அப்படின்னு சும்மா சாதாரணமாக பேச ஆரம்பிச்சது. போக இவங்களுடைய ஏழ்மை நிலைமை என்னன்றதெல்லாம் பேச்சின் மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க சும்மா சாதாரணமாக ஒரு டாக்டர் தானே பேசுகிறாரு அப்படின்னு இவங்க பேச, அங்கேருந்து வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே உண்மையாகவே ரொம்ப நம்பும் வகையில் வந்து இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க சென்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுடைய ஏழ்மை நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு பணத்தாசியை கொடுக்குறாங்க. நகை இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சீப்பாக எங்களுக்கு நகைலாம் கிடைக்குது, ஐஃபோன்லாம் வந்து சும்மா சாதாரண ரேட்டுக்கு எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்காக நிறைய நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்டாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்ல, இவங்களும் ஒரு வகையில் உண்மையாகவே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க போல், உண்மையிலே கடவுள் வந்து நமக்கு கண் திறந்து இப்படி தான் கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டுவாரோ அப்படின்ற எண்ணமெல்லாம் இவங்க சகோதரி அவங்க கணவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க.
ஏதோ ஒரு வகையில் வந்து கடவுள் நமக்கு உதவி செய்கிறாரு போல. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் பணம் அனுப்புவாங்க, இந்த மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்கன்னு பொதுவான ஒரு கான்செப்ட் மூலிமா இவங்க ஏமாந்து போய் அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்காகவும் உதவி செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் போடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்க அவங்களுக்கு கொரியர் போடுறேன்னு சொல்லி ஏமாற்றி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டு இப்போ கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஃபோன் வருது. என்னென்னா, அம்மா உங்களுக்கான உண்டான பார்சல் வந்துருச்சு, அது எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க. பார்சல் வந்துடுச்சு, நீங்கள் வந்து இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் பணம் போடணும் அப்படின்றாங்க. சும்மா சாதாரணமாக கேட்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வரைக்குமே இவங்க பணம் போட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க போட தான் அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க, சும்மா சாதாரணமாக ஃப்ரீயாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு இவங்க பணம் கேட்குறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது அவங்க வந்து சிக்க வைக்கிறதுக்காக, அதாவது இவங்க பணம் போட இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக இவங்ககிட்ட பணம் இல்லை. அப்போ தான் இவங்க சுதாரிக்கிறாங்க, நம்மக்கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்காக, நம்மளை ஏமாத்துறதுக்காக, நம்மளோட ஏழ்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆசை காமிச்சு நம்மளை வந்து மோசம் பண்ணிட்டாங்க. பேராசை பெரு நஷ்டம்வாங்களே, அது இதுதான். அப்போ தான் இவங்களுக்கு புரிஞ்சு வேறு வழியே இல்லை. இன்னொரு விஷயம் கேளுங்க, கடைசியாக இவங்க எப்போ சுதாரிச்சாங்க அப்படின்னா, இந்த அமௌண்ட் நீங்கள் போடலைன்னா உங்கள் அட்ரஸ் இருக்கலாம், அதை தேடி போலீஸ் வரும் அப்படின்னு. உண்மையாகவே போலீஸ் அந்த அட்ரஸ் உள்பட எல்லாமே டூப்ளிகேட் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அனுப்பிச்சதும் இவங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க. அப்போது என்னென்ன ஆகுனா, நம்மளை 4 பேர் எதிர்க்க வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் வேறு வழியே இல்லைன்னு இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிற அளவுக்கெல்லாம் இவங்க போகிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் சகோதரி வந்து முருகரிடம் போய் விடுறாங்க. என்னன்னா, நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், உண்மையாகவே பேராசை பெரு நஷ்டன்றதை நாங்கள் உணர்ந்துட்டோம், என் கையில் இருந்த எல்லா பணமும் போயிடுச்சு, இப்போ மானமாவது போகாமல் இருக்கணும் முருகா, என்னை காப்பாற்றுன்னு இவங்க முருகன் முன்னாடி மண்டிட்டு இவங்க கேட்டதுக்கப்புறம் இவங்க தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து, அம்மா இதெல்லாம் ஸ்கேமு, இது வந்து இந்த மாதிரி தான் வந்து பணம் பிடுங்கிறதுக்கு உண்டான வெளிநாட்டிலேருந்து நிறைய ஃபோன்ஸ்லாம் வருது, நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சு இருங்க, அவங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சும்மா மிரட்டிட்டு பணம் முடிஞ்ச வரைக்கும் பிடுங்குவாங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருவாங்க, யாரும் வந்து உங்களை கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டின் மூலிமா ஒரு தகவல் வரவே இவங்க அப்போ தான் கொஞ்சம் மனசு வந்து ஆறுதல் அடையுது. பணம் போனால் போயிட்டு போகுது, மானமாவது மிஞ்சிச்சே அப்படின்னு அந்த நேரத்துக்கு முருகனோட காலை பிடிக்கவே இவங்கள காப்பாற்றிருக்காரு முருகப்பெருமான்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய ஃபோன் கால் வேறு விதவிதமாக வந்து உங்களுக்கு வரலாம். எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எப்பேறிப்பட்ட ஒரு சூழ்நிலையுமே தைரியமாக நின்று பேசுங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் எதுக்குமே பயப்படாதீங்க. சகோதரி அந்த நேரத்தில் முருகனுடைய படம் வச்சுருந்தனாலையும் சரி, இவங்களுக்கு யாருமே இல்லாமல் துணையே இல்லாமல் இருக்கிறாங்க. முருகப்பெருமான் இவங்களை கையில் பிடிச்சிட்டு இருக்காருன்னும் போது எதிர்க்க பேசுகிறவங்க யார் என்ன ஏமாத்துறாங்களா எல்லா விவரமும் அப்படி கண் பார்வையிலே சொல்கிற மாதிரி சொல்லி அப்படி ஒரு மிரட்டல். அவங்க சொல்கிறாங்க, என் வாழ்நாள் இப்படி வந்தது, ஹிந்தி பேசினதே கிடையாது, எப்பயுமே தயங்கி தான் நான் பேசுவேன், அப்போ அந்த நேரத்துக்கு நான் எப்படி ஹிந்தி வந்து சவடால் கொடுக்குற மாதிரி நான் பேசினேன்னு எனக்கு தெரியவே இல்லை சிஸ்டர். தமிழ் கடவுள் முருகப்பெருமான்னு சொன்னாலும் அவர் வந்து எல்லா மொழியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்குமே வந்து அந்தந்த மொழிக்குண்டான தெய்வமாக நின்று அவங்கள வந்து செயல்படுத்துகிறாருன்னு பாருங்கள். இதில் இன்னும் ஒரு விஷயமும் சகோதரிக்கு நடந்தது நான் சொல்கிறேன். அவங்க கணவர் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. அந்த வீட்டில் தான் சகோதரியும் தான் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மச்சினர் மாமியார் வந்து இன்னொரு வீட்டில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வாடகை வீட்டு. ஆனால் சகோதரியோட கணவர் வந்து அவரோட உழைப்பின் மூலமாக வாங்கின இடத்துல சகோதரியோட நகைகள் எல்லாம் போட்டு தான் அந்த வீட்டுக்கு சிறுக கட்டின வீடுன்ற மாதிரி கட்டி அது வரைக்கும் கடவுளோட அனுகிரகம் என்னன்னு பாருங்க. ஏன்னா ஒரு ஆம்பளைன்றது கண்டிப்பாக அந்த வீட்டில் இருந்தால் முன்னோக்கி அந்த வாழ்வாதாரம் போகிறதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருப்பாங்க. அவர் திடீர்னு வாழ்க்கை பயணத்துலேருந்து பாதி தூரம் அவர் போனதுக்கு அப்புறமா அவங்க எங்கே போயிடுவாங்க. அப்போ தான் கடவுள் வந்து என்ன அப்போது கடவுளோட செயலாக என்ன நடக்குது, முன்கூட்டியே அவங்க ஒரு இடம் வாங்குறாங்க, வீடு கட்டி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கணவர் இல்லைனாலும் சகோதரி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு பசங்களை பார்த்துக்க முடியும் ஒரு சூழ்நிலை இல்லையா. ஆனால் அந்த வீட்லேயும் பங்குக்குன்னு மச்சினரும் அந்த மாமியாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து வீடு இல்லாமல் இருக்குது, அதை 3 பங்காக போட்டு 3ஆக வந்து பிரிச்சிரு அப்படின்ற மாதிரி அந்த தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சகோதரி என்ன பண்ண முடியும், எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் வந்து சகோதரியால் எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறாங்க, எங்கே போவேன் அப்படின்னு சகோதரி ரொம்பவே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களாகட்டும் அவங்க மச்சினராகட்டும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் இதை பிரித்து 3 பங்காக கொடுத்தே ஆகணும் அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் வந்து இவங்க முருகரை தான் வந்து நாடுறாங்க. முருகா, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும், நீ தான் எனக்கு கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்குறாங்க. வாங்கிட்டு முருகர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நான் இந்த பிரச்சனையிலேருந்து கோர்ட்டு கேஸுன்னு போகிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை, பேசி சுமூகமான ஒரு முடிவுக்கே வர்றோம், இந்த வீடு நானும் என் கணவரும் உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு, இது எங்களுக்கே சொந்தமாக இருக்கணும் முருகா அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு இவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே என்னென்னா நிறைய கலர் கூடைகளை தேங்காய் பழம் எல்லாம் வைப்பாங்களே,
அப்போ எல்லாரும் வந்து சாமி கிட்ட கொடுக்கும்போது அங்கே ஐயரே சொல்லிடுவாராம், கூட மாறி வருது அப்படின்றதுனால வந்து நான் கொடுத்தது இல்லை நீ கொடுத்தது இல்லைன்னு சண்டை போடக்கூடாது, எல்லாமே நம்ம இறைவனிடம் சமர்ப்பணம் பண்ணிட்டோம், அதனால எது கொடுத்தாலும் அழகாக வாங்கிட்டு போயிடுங்கம்மா, சண்டை போடாதீங்கம்மா அப்படின்றாரு. அதாவது பச்சை நிறம் அப்படின்னா ஒரு 10 கூட இருக்கும், ரெட் கலர் கூடனா ஒரு 10 கூட இருக்கும் இல்லையா. ஆனால் சகோதரிக்கு என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனையை நீங்கள் எனக்கு சுமூகமாக முடிச்சு கொடுப்பீங்க, நீங்கள் எனக்கு எப்போவுமே துணையாக இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய இந்த கூடையே எனக்கு திரும்பி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இவங்க கொடுக்குறாங்க. இவங்களுடைய கவனம் மொத்தமே அந்த கூடை மேலேயே இருக்குது. அதே சமயம் வந்து அவர் தேங்காய் உடைக்கிறாரு, அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அதாவது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அழுகியும் போகலை, எதுவுமே இல்லை, தண்ணியே இல்லாமல் ட்ரையாக இருக்குது. ஆனால் கரெக்டாக உடையுது, தேங்காய் கரெக்டாக உடையுது. இவங்க அதை கவனிக்கிறாங்க. அதாவது என்னென்னா ஏதாவது ஒரு மார்க் வைக்கணும்ல அப்படின்ற மாதிரி. எல்லா தேங்காய் உடைச்சா தண்ணி இருக்கும், ஆனால் இதில் தண்ணி இல்லை, அதில் கரெக்டாக வேறு உடஞ்சிருக்கு. இதெல்லாம் இவங்க நோட் பண்ணுறாங்க. அது வேற ஒரு பச்சை நிற கூடையாக இருக்குது. இதெல்லாம் வச்சு முருகனை வச்சாச்சு, சாமியை மனசார வேண்டிக்கிட்டாச்சு. அங்கேருந்து ஒவ்வொரு கூடையாக எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. அதே க்ரீன் கலர் நிறைய பேருக்கு கையில் மாறி போயிடுச்சு. அதே க்ரீன் கலராகவே வரணும், அதுவும் நம்ம கொடுத்த கூடையாகவே இருக்கணும். அவர் சகோதரி நினச்சிட்டே இருக்கும்போது ஐயர் வந்து ஒரு கூடையை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. இவங்க சொல்லி வச்ச மாதிரி எப்படியெல்லாம் வேணுனாங்களோ அதே பூக்கூடையை கொண்டு வந்து கையில் கொடுத்தாச்சு. அப்போ அந்த அர்ச்சகர் சொன்னாரா, அம்மா இது உன் கூட தானே, பாரு உனக்கே கரெக்டாக வந்துருச்சு, நீ என்ன நினச்சோ அது நடக்குமா அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஏன்னா எல்லா தேங்காய் உடைக்கும் தண்ணி இருந்தா இதில் வந்து தண்ணி இல்லைன்னு அவரும் நோட் பண்ணியிருப்பார்ல, அதை அழகாக கொண்டு வந்து நீ என்ன நினைக்கிறோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது போலவே அந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சு அந்த வீடு சகோதரிக்கே அவங்க குடும்பத்துக்கே அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை கோர்ட்டு கேஸ்லாம் போகாதவாறு முடிச்சு கொடுத்துட்டாராம் முருகப்பெருமான். அவரை நாம் தஞ்சம்னு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்காக வரக்கூடிய இன்னல்களை அவர் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நம்ம காத்திருந்தா மட்டும் போதும். நிச்சயமாக நமக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் தேவைன்றதை அவர் அறிஞ்சு நமக்கு வந்து கொடுத்துருவாரு. திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணைன்றதுக்கு இது எல்லாமே ஒரு சான்று. முருகனை நம்பினோரை என்னைக்கும் முருகன் வந்து கைவிடவே மாட்டாரு. எவ்வளோ தெளிவாக புரியுது இல்லையா. அதே சமயம் இது போல் பல இடங்கள்லேருந்து நமக்கு வந்து மிரட்டும் வகையில் ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா தைரியமாக இருந்து பேசுங்க. அதே சமயம் ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்மளிடம் வந்து பணம் இருக்குது, நகை இருக்குது, ஃபோன் இருக்குது, இந்த இடத்துக்கு வாங்க நான் தரேன், அந்த மாதிரி எது சொன்னாலுமே வந்து நம்பாதீங்க. ஒரு விஷயம் மட்டும் மனசில் புரிஞ்சுக்கோங்க, நம்ம உழைக்கிற காசு தான் நம்ம கையில் நிற்கும். உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம மனசுக்கு எப்போவும் நிம்மதியை சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுதான் என்றைக்கும் நிலச்சியும் இருக்கும். இப்படி அனாமத்தா இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம்னு நினச்சோன்னா அது எந்த வழியாக வந்துச்சோ அந்த வழியாகவே போயிடும். தேவையில்லாத நமக்கு அவமானங்கள் மட்டுமே மிஞ்சோன்றதை யாரும் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக இன்றைய பதிவானது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு நினச்சிங்கன்னா பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவை. ஓம் சாய்ராம்.